குழிய தோண்டி கோலக்குழிய போடணும். ஆமா, கல்லு போட்டாதானே வீடு கட்ட முடியும். வீடு கட்டணும்னா பவுண்டேஷன் போடணும்ல. பவுண்டேஷன் போடணுமோ? ஆமா. இப்ப பவுண்டேஷன் போடாமலே வீடு கட்டுறாங்களே. எப்படியா? காலம் பாக்ஸ் போட்டுதான் தூக்கிடுறாங்க மேல. ஆமா. எதுக்கு பவுண்டேஷன் போடணும்? ஆமா, வீட்டை தூக்கி அப்படியே அலைக்க வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா. ஆனால் இந்த இடத்துல வீடு கட்டலாமா வேண்டாமா? கட்டலாமா வேண்டாமா? இந்த இடத்துல வீடு கட்டுனா ஆமா நிலைக்குமா நிலைக்காதா? நிலைக்குமா நிலைக்காதா? எந்த மனுஷனா இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு 3 விஷயம் வாய்க்கணும். 3 விஷயம் வாய்க்கணும். என்னெல்லாம் சொல்லு பாப்போம். 1 மண்ணு வாய்க்கணும். 1 மண்ணு வாய்க்கணும். இன்னொன்னு பொண்ணு வாய்க்கணும். இன்னொன்னு பொண்ணு வாய்க்கணும். இன்னொன்னு பொருள் வாய்க்கணும். பொருள் வாய்க்கணும். ஆமா. மண்ணு பொண்ணு பொருள் இல்லையா? மனைவி. என்னையா? மண்ணு பொண்ணு மனைவி. மண்ணு பொண்ணு பொருள் இருந்தா நல்ல மனைவி வாச்சிருவா. ஆமா. ஒண்ணும் இல்லனாக்கா நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட்டணும். ஆமா. என்ன செய்ய? அப்படிதானே ஐயா? ஆமா. அதாவது என்ன? மண் வாய்க்கணும். ஆமா. அப்படின்னா மண்ணு வாய்க்கணும். இடம் வாய்க்கணும். இடம் வாய்க்கணும். ஆமா. 2வது மாடு வாய்க்கணும். மாடு வாய்க்க வேண்டும். 3வது நல்ல மனைவி வாய்க்கணும். மனைவி வாய்க்க வேண்டும். அதாவது என்ன? முதல்ல மண் ஒழுங்கா வாய்க்கிறனாலும் வேற வீடுக்கு காலி பண்ணி போயிடலாம். போயிடலாம். மாடு ஒழுங்கா வாய்க்கிறேன் வேற மாடை வாங்கி விட்டுறலாம். 5 லிட்டர் பால் கறக்கும்னு ஏமாத்தி வித்துருப்பான். ஆமா. ஆனா வீட்டுல வந்து பார்த்தா 2 லிட்டர் தான் கறக்கும். அப்ப அந்த மாடு என்ன பண்ண முடியும்? மாடை தூக்கி கொண்டு வேற இடத்துல விட்டுட்டு புது மாடு வேற மாடு வாங்கிடலாம். ஆமா. அதே மாதிரி ஆமா. முத 2ஐயும் மாத்திரலாம். 3வது மனைவியை மாத்த முடியுமா? மாத்த முடியுமே. எப்படியா மாத்த முடியும்? அந்த காலத்துலதான் மாத்த முடியாது. இந்த காலத்துல மாத்திட்டு ஈஸியா போயிருந்தாங்க ஐயா. அப்படியா ஐயா? ஆமா. அந்த காலத்துல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சைடுல ஒண்ணு வச்சிருக்காங்க ஐயா. இப்போ ஆமா ஸ்டெப்னி அப்படிலாம் கிடையாது. ஆனா என்ன இந்த காலத்துல ஆமா உடனே வேற ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. யாரு? இருக்க சம்மதம் இருந்தா இரு. ஆமா. இல்லன்னா போய்கிட்டே இரு. இல்லன்னா போய்கிட்டே இரு அப்படின்னு மாத்திருவாங்க. அப்படிதானே? ஆமா. ஆனால் என்ன? மனைவி